இது சட்டத்தின் மறைக்கப்பட்ட பகுதிகள். The Secrets of Law. மற்றொரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. தற்பொழுது எம் மத்தியில் மிகவும் பேசு பொருளாக பரபரப்பாக சூடு பிடித்திருக்கின்ற ஒரு விடயம், இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான வேட்புமனுக்கள் நிராகரிக்கும், அது தொடர்பான நீதிமன்றங்களின் இறுதியான நிலைப்பாடு. இதற்கு முன்னரும் பல உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒரு ஜனாதிபதி தேர்தலை விட அல்லது ஒரு பாராளுமன்ற தேர்தலை விட பரபரப்பாக எதிர்பார்ப்புமிக்கதாக மாறியிருக்கின்றது. தேசிய ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம், பெரும் மூத்த அரசியல்வாதிகள் கூட களம் காண்கின்ற விடயம், பெரும் தேசிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் என்பனவெல்லாம் தாக்கம் செலுத்துகின்றது. குறிப்பாக அக்கரைப்பற்று பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது சட்டத்தின் மறைக்கப்பட்ட பகுதிகள், The Secrets of Law. தற்பொழுது எம் மத்தியில் மிகவும் பேசு பொருளாக பரபரப்பாக சூடு பிடித்திருக்கின்ற ஒரு விடயம், இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான வேட்புமனுக்கள் நிராகரிக்கும், அது தொடர்பான நீதிமன்றங்களின் இறுதியான நிலைப்பாடு. இந்த காணொளி அது பற்றித்தான் ஆராய்கிறது. இதற்கு முன்னரும் பல உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். சில உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடப்பதே தெரியாமல் நடந்துவிட்டு சென்றது. ஆனால் இந்த முறை 2025 ஆண்டுக்குரிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை விட அல்லது ஒரு பாராளுமன்ற தேர்தலை விட மிகவும் பரபரப்பாக எதிர்பார்ப்பு மிக்கதாக மாறியிருக்கின்றது. இந்த பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் இலங்கை அரசியலில் தேசிய ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம், பெரும் மூத்த அரசியல்வாதிகள் கூட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் களம் காண்கின்ற விடயம் மற்றும் பல முக்கியமான பெரும் தேசிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் என்பனவெல்லாம் தாக்கம் செலுத்துகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை காலமும் பேசப்பட்ட பெரும் கட்சிகளான இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் போன்ற பழம்பெரும் கட்சிகள் உள்ளடங்கலாக பல கட்சிகளுடைய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்கள் கூட இம்முறை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அக்கரைப்பற்று பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக பிரதானமான காரணம், கடந்த பல தசாப்தங்களாக இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்த முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் உச்ச அதிகாரங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பல வருடங்கள் சேவையாற்றியவருமான தேசிய காங்கிரசுடைய தலைவர் ALM அத்தாஉல்லா அவர்களும் இம்முறை அக்கரைப்பற்று மாநகர சபை தேர்தலுக்கான தேசிய காங்கிரசின் வேட்பாளர் பட்டியலின் பிரதம வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற விடயம், இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிகவும் பரபரப்பாக்கி இருக்கின்றது. எங்களுடைய கடந்த காணொளியினை பதிவேற்றம் செய்ததன் பின்னர் பலர் எம்மை தொடர்பு கொண்டு அவர்களின் மகிழ்ச்சியை எம்மோடு பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக தற்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வேட்புமனுக்கள் நிராகரிப்பின் பின்னணியும் நீதிமன்றங்கள் அது தொடர்பாக கொண்டுள்ள இறுதி நிலைப்பாடு பற்றியும் ஒரு பிரத்யேக காணொளியினை பதிவேற்றும்படி எம்மிடம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள்.
அத்தகைய அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த காணொளி பதிவேற்றப்படுகிறது. சட்டம் பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கீழே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எமது புதிய வீடியோ பதிவேற்றங்களை உடனுக்குடன் நீங்கள் பார்த்து அதிலிருந்து பிரயோசனம் பெற்றுக்கொள்ள முடியும். சட்டத்தினை பொறுத்தவரைக்கும் கணித சமன்பாடுகளைப் போல x+y=z என்று இதுதான் தீர்வு என்று ஒரு வழிபாடு கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் சட்டத்தில் ஏதேனும் ஒரு நிவாரணத்தை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு பல வழிமுறைகள் காணப்படுகிறது. பல்வேறுபட்ட வகையான வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும். பல வித்தியாசமான வேறுபட்ட நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட முடியும். பல வேறுபட்ட அணுகுமுறைகள் மூலமாக அந்த நிவாரணங்களை சட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக அக்கரைப்பட்டிலிருந்து கொழும்புக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் கண்டிக்கூடாக செல்ல முடியும். தெற்கு அதிவேக பாதையூடாக செல்ல முடியும். மட்டக்களப்பு, தம்புள்ளை, குருநாகலூடாக செல்ல முடியும். இவ்வாறு பல வழிகள் மூலமாக நாம் கொழும்பை அடையலாம். அதுபோலதான் சட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏதேனும் ஒரு நிவாரணத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வழிகள் காணப்படுகின்றது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அமைவாகத்தான் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிற்கான வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டதற்கு சில கட்சிகள் இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை விண்ணப்பத்தின் மூலமாக அவர்களுக்கான நிவாரணத்தை கோரியிருந்தார்கள். அதே போல இன்னும் சில கட்சிகள் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை கொடுத்து அவர்களுக்கான நிவாரணத்தை கோரியிருந்தார்கள். இது சட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுவான விடயமே. இதன்படி தற்பொழுது இலங்கையினுடைய கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் சட்டத்தினுடைய 2 கொள்கைகளுக்கு அமைவாக அவர்களுக்கான நிவாரணத்தை தேடி நீதிமன்றத்துக்கு நாடி இருக்கின்றார்கள். அதாவது எழுத்தாணை என்ற ஒரு கோட்பாடும் அடிப்படை உரிமை மீறல் என்ற ஒரு கோட்பாடும். அடிப்படை உரிமை மீறல் என்றால் என்ன? அது பற்றி சிறிது பார்க்கலாம். இது பற்றி எமது அடுத்த வீடியோ பதிவில் எதிர்பாருங்கள்.